நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு எவ்வளோ ஒரு கேவலமான சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் செய்திகளில் மட்டுமே பார்த்த விடயங்கள். யாரோ ஒருத்தர் கொலை செய்யப்பட்டுட்டார், யாரோ ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள், ஒரு பாடசாலை மாணவிக்கு பாலியல் துஷ்பிரயோகம் நடந்திருக்குது, ஐயோ பாவம் யார் இந்த மாணவியோ யார் இந்த பெண்ணோ என்று சொல்லி ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் செய்தியாக மட்டுமே கேட்டு கவலைப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு எங்கட நாட்டுக்குள்ளே எங்கட சமூகத்தில் எங்கட வீடுகளுக்கு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்குது. சினிமாவில் மட்டுமே பார்த்த துப்பாக்கி சூடு சம்பவங்களை இன்றைக்கி நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வைத்தியசாலையினுடைய விடுதிக்குள்ளே ஒருத்தன் தைரியமாக போய் ஒரு பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்துகிறான். பாடசாலையில் மாணவிகளை ஆசிரியர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்துகிறார்கள். தனியார் கல்வி நிலையங்களில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்துகிறார்கள். ஒரு வேட்பாளர், ஒரு அரசியலில் நிற்கக்கூடிய சமூகத்துக்கு ஒரு நல்லது செய்யணுன்ற பேரில் உள்ளவாறு ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்குள்ளே தைரியமாக போய் ஒரு பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்துகிறான். நாங்கள் எப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எவ்வளோ மோசமான ஒரு சமூகம்! இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த சம்பவங்களை தவறாக பரப்புரை செய்யக்கூடிய அதைவிட மோசமான மிருகங்கள். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கொட்டாஞ்சேனை பகுதியில் ஒரு பாடசாலை மாணவி, ஒரு 15-16 வயது இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை மாணவி தன்னுடைய வீட்டில் இருந்து 7வது மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து உயிரிழந்து போகிறாள். மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவி, அவள்தான் தவறானவள், ஆசிரியரை போய் அவள்தான் கட்டிப்பிடிச்சாள், அவள்தான் ஒரு தவறான செயற்பாடுகளை கொண்டு ஒரு மாணவி. இந்த மாதிரி பலதரப்பட்ட கதைகள் ஒரு சமூகத்துக்கு முன்னிலையாக இருக்கக்கூடிய, ஒரு சமூகத்தை அடுத்த சமூகத்தை உருவாக்குற ஆசிரியர்களால் இந்த மாதிரியான கதைகள் கட்டிவிடப்பட்டிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியரை விட இந்த கதைகளை உருவாக்கின அத்தனை ஆசிரியர்களும் அவனை மாதிரி 100 மடங்கு மோசமானவர்கள், 100 மடங்கு மிருகத்தனமான மனம் கொண்டவர்களான் இந்த மாதிரியான தவறான கதைகளை உருவாக்கினவர்கள். இந்த வீடியோவில் ஒரு சில விடயங்களை நான் வெளிப்படையாகவே சொல்ல போகிறேன். என்னடா, சில விடயங்கள் எங்களுக்கு மனசெலவில் கடுமையாக பாதிக்கும். அப்படி பாதித்த ஒரு விஷயந்தான் இந்த பாடசாலை மாணவியினுடைய தற்கொலைன்றது. ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னோட முதல்லேருந்தே சொல்கிறேன். முதல்ல இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த கடந்த மாதம் 29ஆம் தேதி கொட்டாஞ்சேனை பகுதியில் ஒரு பாடசாலை மாணவி ஒருத்தர், ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பாடசாலை மாணவி ஒருத்தர் 7வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த தற்கொலைக்கான காரணம் என்னன்றது அந்த மாணவி உயிரிழந்ததுக்கு பிறகு அந்த மாணவியினுடைய பெற்றோர் இப்போ ஊடகங்களுக்கு தாமா முன்வந்து சொல்லும்போது தான் சரியான உண்மை என்னன்றது இப்போ வெளியில் தெரிய வருது. அது வரைக்கும் பெரும்பாலும் ஊடகங்கள்லேயோ சமூக ஊடகங்கள்லேயோ எங்கேயுமே அந்த மாணவியை பற்றி எங்கேயுமே செய்திகளை கூட பார்க்க முடியலை. என்னுடைய ஒரு சில வீடியோஸுக்கு கீழே நீங்கள் யாரோ ஒரு ஆளோ 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்படி ஒரு சம்பவத்தை பற்றி. அந்த சம்பவம் நான் இந்த கமெண்டில் வாசிக்கும் வரைக்கும் நான் எந்த ஒரு செய்தி ஊடகங்களையுமே எங்கேயுமே நான் பார்க்கல. ஸோ இந்த சம்பவத்துக்கான காரணம், இந்த மாணவியினுடைய தற்கொலைக்கான காரணம் என்னவா சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த மாணவி கொழும்பு பம்பலப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பாடசாலையில் கல்வி கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மாணவி. அந்த பாடசாலையில் கற்பிக்கக்கூடிய கொழும்பில் இருக்கிற ஒரு பிரபலமான கணித ஆசிரியர், ஒரு ஆண் ஆசிரியர், ஒரு பிரபலமானவன் என்று சொல்லப்படுது. அவன் என்ன முறையில் ஆசிரியர் என்ற அந்த புனிதமான தொழிலுக்கு வந்தான்ன்றது தெரியலை. என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்க, நான் ஒருமையில் பேசுகிறேன்னு யாருமே தவறாக நினைச்சு கொள்ளாதீங்க. நான் சொன்னதானே, எமோஷ்னலாக நாங்கள் சில விஷயங்களை இப்படி தான் கதைக்க முடியும். ஏனெண்டா இவர்கள் ஆசிரியர்கள்ன்ற அந்த புனிதமான நிலைமையில் இருக்கிறதுக்கான தகுதியற்றவர்கள். ஸோ அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், கணித பாட லேபுக்கு அந்த மாணவியை வர சொல்லி அந்த மாணவிகிட்ட பாலியல் ரீதியான சீண்டல்களில் ஈடுபட்டிருக்கிறான். அந்த மாணவி ஒரு மிக ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட ஒரு மாணவி. அவங்களோட அம்மா சொல்லும்போதே தெரியுது, தன்னுடைய அப்பா கூட கிட்ட வந்தால் கூட தள்ளி போங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு 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 கூச்சம் இருக்கக்கூடிய ஒரு மாணவி. அந்த மாதிரி வச்சுக்கொள்வோம். ஒரு ஒழுக்க கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு மாணவி ஒருத்தர். அந்த மாணவிகிட்ட இந்த தவறான பாலியல் சீண்டுதலில் ஈடுபட்டதுக்கு பிறகு அந்த மாணவியால் தாங்க முடியலை. வீட்டை போய் சொல்கிறார், அப்பா அம்மாட்ட சொல்கிறார். அந்த கணிதப்பாட ஆசிரியர் என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால், இந்த பாலியல் சீண்டுதலில் ஈடுபட்டதுக்கு பிறகு இதை நீ வெளியில் சொல்லக்கூடாது, வெளியில் சொன்னால் உண்ட எதிர்காலத்தையே நான் அழிச்சிருவேன், உன்னை நான் இல்லாமாக்கிடுவேன், இந்த மாதிரி நிறைய சொல்லி மிரட்டுறான். அவனை அவ்வளவு கேவலமாக இருக்கும்போது எவ்வளவெல்லாம் மிரட்டியிருப்பான்ன்றது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மோசமான முறையில் அவன் ஏற்கனவே பிரபலம் என்றபடியாக அரசியல் பின்னணி கூட இருக்கலாம்.
பிரபலமாக இருந்தவன்றபடியாக அந்த மாணவியை வந்து மிரட்டி அனுப்புகிறான். அந்த மாணவிக்கு வந்து ஒரு தந்தையை கூட தன்னுடைய அருகில் நெருங்கிறதுக்கு கூச்சப்பட்ட ஒரு மாணவி இதை தாங்க முடியாமல் வீட்டில் போய் சொல்கிறார். வீட்டில் போய் சொல்லி போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு அளிக்கப்படுது. போலீஸார் போய் பாடசாலைகளை விசாரிக்கிறார்கள். அந்த பாடசாலை சமூகம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு பாடசாலை யோசிச்சு பாருங்கள், ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களை கொண்ட ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களுக்கும் தங்களினுடைய பிள்ளை போன்றவர்கள். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி தெய்வத்துக்கு முன்னால் நாங்கள் குருவை பார்க்குற அவ்வளவு மேன்மையான நிலைமையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், அந்த ஒரு கேவலமான மிருகத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு கட்டுக்கதையை உருவாக்குறார்கள். இந்த மாணவி மனநலம் பாதிக்கப்பட்டவள், இவள்தான் தவறான முறையில் அந்த ஆசிரியரோட தகாத முறையில் செயற்பட்டிருக்கிறாள், இவளாக தான் போய் அந்த ஆசிரியரை கட்டிப்பிடிச்சிருக்கிறாள், இவள் மேலே தான் தவறு, இவள் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு நீண்ட காலமாக சிகிச்சை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய ஒரு மாணவி என்று சொல்லி ஒரு தவறான விடயத்தை போலீஸாருக்கு வெளிப்படுத்துகிறார்கள். அந்த பாடசாலையினுடைய சமூகம் சேர்ந்து அங்கே ஆண் ஆசிரியர்களும் இருந்திருப்பார்கள், பெண் ஆசிரியரும் இருந்திருப்பார்கள். எல்லாருமா சேர்ந்து அந்த குறிப்பிட்ட இதுக்கு உடன்படாத ஆசிரியர்களை தவிர மிச்சம் முக்கியமான ஏனைய மிருகங்களும் சேர்ந்து ஒரு மிருகத்தை காப்பாற்றுறதுக்காக இப்படியான ஒரு கதையை உருவாக்குது. அந்த கதை போலீஸாரால் நம்பப்பட்டதாக சொல்லப்படுது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பாடசாலையினுடைய ஏனைய மாணவிகளால் அந்த கதை நம்பப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அந்த மாணவிகள் அந்த கதையை வந்து வெளியில் போய் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். தனியார் கல்வி நிலையங்களுக்கு போகிறவர்கள் தனியார் கல்வி நிலையத்தில் போய் ஏனைய பாடசாலையினுடைய மாணவிகளுக்கு சொல்கிறார்கள், மாணவர்களுக்கு சொல்கிறார்கள். இந்த மாதிரி அந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது. இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னு சொன்னால், இந்த மாணவிக்கு நடந்த இந்த அநீதி சம்பவம் எப்போ நடந்ததுன்னு சொன்னால், கடந்த வருடம் 10ஆம் மாதம் நடந்திருக்குது. இந்த குறிப்பிட்ட இந்த காலப்பகுதிக்குள்ளே, இந்த 6 மாத காலப்பகுதிக்குள்ளே இவ்வளவு சம்பவங்களும் நடந்திருக்குது. இந்த மாணவி வந்து உள ரீதியாக வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறார். எல்லாருமே தன்னையை பற்றி தவறா, தன்மேல எந்த ஒரு தவறுமே இல்லாமல், நான் மறுபடியும் சொல்கிறேன், தந்தையை கூட பக்கத்தில் நெருங்க விடாத கூச்சம் இருக்கக்கூடிய ஒரு மாணவி தன்னை பற்றி தவறான கருத்துக்கள் தான் பிழையான்னு சொல்லி முன்வைக்கப்படும் போது அந்த மாணவியினுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றதை எங்களால் தெளிவாகவே உணர முடியுது. அப்படிப்பட்ட ஒரு மாணவி தன்னையை பற்றி இப்படி ஒரு மோசமான ஒரு போலியான வதந்தி பரவும் போது எல்லாருமே வந்து அவர்கிட்ட கேட்கும்போது மிக கடுமையாக உள ரீதியாக பாதிக்கப்படுறார். இப்படியே தொடர்ச்சியாக அதிகமானவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது அந்த மாணவி பாடசாலையை விட்டு இன்னொரு பாடசாலைக்கு மாறுகிறார். மிக ஆசையாக ஒரு பாடசாலைக்கு, அந்த பம்பலப்பட்டி பாடசாலைக்கு வந்து அதிகமான கனவுகளோட போன ஒரு மாணவி அந்த பாடசாலையை விட்டு வேறொரு பாடசாலைக்கு மாற்றப்படுறார். கடைசியாக இந்த சம்பவம் எவ்வளவுக்கு மோசமாக வந்திருக்குன்னு சொன்னால், இந்த மாணவி போகக்கூடிய ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் வச்சு, இந்த மாணவி இறந்து போகிறதுக்கு ஓரிரு நாட்களுக்கு முதல் ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் வச்சு அந்த தனியார் கல்வி நிலையத்தினுடைய ஆசிரியர் என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால், இவர்களெல்லாம் ஆசிரியர்னு சொல்கிறதுக்கே நாக்கு கூசுது. அவன் என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால், அனைத்து அந்த தனியார் கல்வி நிலையத்தில் கற்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னாலேயும் இந்த குறிப்பிட்ட மாணவியை எழுப்பி விட்டு இவரை வந்து ஒரு அசிங்கப்படுத்தியிருக்கிறான். இந்த மாணவி ஒரு தவறானவர் என்ற மாதிரி அனைத்து ஏனைய மாணவர்களுக்கு முன்னாலேயும் இந்த குறித்த மாணவி வந்து மோசமான முறையில் கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த ஆசிரியர், அந்த செய்த ஆசிரியர்னுடைய ஒரு நெருங்கின நண்பனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது, அப்படி கூட இருக்கலாம். இந்த மாணவி இப்படி ஒரு கேவலமாக அனைத்து மாணவர்களுக்கு முன்னால் மிக மோசமாக அந்த ஆசிரியரால் உள ரீதியாக பாதிப்புக்குள்ளானதுக்கு பிறகு ஏற்கனவே ஒரு நீண்ட கால பிரச்சனையில் இருந்த ஒரு மாணவி இதை வந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் 29ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் இருந்து 7வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து உயிரிழந்து போகிறார். இந்த 7வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து உயிரிழந்து போனன்ற சம்பவமே அதுவே எங்களுக்கு ஒரு பதைக்கிற ஒரு சம்பவமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த சம்பவத்துக்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கும் போது எவ்வளவு கேவலமான சமூகத்தில் நாங்கள் வாழ்கிறோம்ன்றது தான் எங்களால் உணர முடியுது. இதில் இந்த காரணம், இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த ஆசிரியர் இருக்கான் தானே, அந்த ஆசிரியர் வந்து போலீஸாரால் கைது செய்யப்பட்டு அதுக்கு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அது தொடர்பான சரியான தகவல்கள் எங்களால் வந்து பார்க்க முடியலை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில செய்தி ஊடகங்களில் வந்து இந்த விடயங்கள் வந்து பகிரப்படுந்தது. அந்த ஆசிரியர் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அந்த ஆசிரியரை விட, அவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனை விட இந்த மாணவி உயிரிழந்து போகும் வரைக்கும்
அந்த மாணவியை பற்றி தவறான கருத்துக்களை பகிர்ந்தவர்கள், தவறான கருத்துக்களை உருவாக்கினவர்கள், அவள் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவள் என்று சொல்லி ஒரு கதையை கட்டி உருவாக்கினவர்கள்லாம் அவனை விட 100 மடங்கு மிக கொடிய மிருகங்கள். இவர்கள் சமூகத்துக்கு மிக கொடியவர்கள், சரியான கொடியவர்கள். ஏனென்றால் ஒரு சமூகத்தை இவர்கள் உருவாக்குறதுக்கு ஆசிரியர் என்ற ஒரு வீதத்துக்கு கூட தகுதியில்லாத மிருகங்கள்லாம் அந்த மாணவியை பற்றி ஒரு கேவலமான ஒருத்தனை, ஒரு பாலியல் ரீதியாக ஒரு மாணவியை, ஒரு பெத்த பிள்ளையாக நினைக்கக்கூடிய ஒரு மாணவியை பாலியல் ரீதியாக சீண்டின அவனை காப்பாற்றுறதுக்காக பொய்யான கதையை கட்டின அத்தனை ஆசிரியர்களும், அதில் யார் ஈடுபட்டிருந்தாலும் யாராக இருந்தாலும் அத்தனை பேருமே அவனை விட 100 மடங்கு மிக கூடியவர்கள், கூனி குறுக வேண்டியவர்கள். இதை நினச்சி ஒரு மாணவியினுடைய மரணத்துக்கு நாங்கள் காரணமாயிட்டோமே என்று சொல்லி நினச்சி மனம் வருந்த வேண்டியவர்கள், அவ்வளவுக்கு கொடுமையானவர்கள். அந்த மாணவியினுடைய தாய் தந்தையர் அந்த மாணவியை பற்றின நிறைய உண்மைகளை வெளிப்படுத்துகிறார்கள். பாடசாலைகளில் அதிகமான செயற்பாடுகள், விளையாட்டாக இருந்தாலும் சரி, மொழி ரீதியான செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, கல்வி செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே முன்னிலையில் இருந்த ஒரு மாணவி, அதிகமான சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட ஒரு மாணவி எப்படி மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவியாக இருக்க முடியும்னு சொல்லி அந்த அப்பா அம்மா கேட்குறார்கள். இன்றைக்கு இருக்கிற சமூகத்தில், இந்த சமூக ஊடகங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய இன்னொரு விடயமும் இருக்குது. நாங்கள் நீண்ட காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ரீசன்ட் டேஸாக கூட நடந்த நிறைய சம்பவங்கள் நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தில் உங்களுக்கு நினைவுக்கு வரலாம். ஒரு நபரை பற்றி ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாங்கள் அது உண்மையாக பொய்யான்றதே தெரியாமல் அதை பகிர்றோம்னு சொன்னால் நாங்களும் அங்கே ஒரு குற்றவாளி தான். ஒரு பெண்ணை பற்றி ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு கருத்து எழுதப்படுது, ஒரு பெண்ணை தவறான ஒருத்தின்னு சொல்லி அவள் மீதான அவதூறுகள் பரப்பப்படுறதுக்காக பொய்யான விடயங்கள் எழுதப்படுதுன்னு சொன்னால் அது உண்மையாக பொய்யான்றதே தெரியாமல் அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணாலும் சரி, கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி அதை நாங்கள் ஷேர் பண்ணாலும் சரி, பகிர்ந்து கொண்டாலும் சரி, நாங்களும் ஒரு குற்றவாளிகள் தான், அதை செய்யக்கூடியவர்கள். நீங்கள் யோசிக்கணும், உங்களுக்கு ஒரு சூழ்நிலை, இப்படியான சூழ்நிலை வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களினுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன செய்வீங்க? இதே நிலைமை நாளைக்கு உங்களோட வீட்டிலேயே நடந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களோட வீட்டினுடைய ஒரு பெண் பிள்ளைக்கோ இல்லாட்டி உங்களுக்கோ இப்படியான ஒரு சூழ்நிலை, உங்களோட புகைப்படத்தை போட்டு நீ தவறானவன்னு சொல்லி உங்களை பற்றின கருத்துக்கள் வெளியிடப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த நிலையில் எப்படி இருப்பீங்கன்றதை முதல்ல நீங்கள் உணர்ந்து கொண்டதுக்கு பிறகுதான் அந்த விடயத்தை பயிரலாமா இல்லையான்றதை நீங்கள் யோசிக்கணும். எதுக்குமே நாங்கள் ஒரு விடயத்தை ஆராயிரன்ற ஒரு மனநிலை எப்போவுமே இருக்கணும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஃபேக்ட் செக் பண்ணுறது. ஒரு விடயம் வருதுன்னு சொன்னால் அது உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் அறிஞ்சு பார்க்கணும். வியூவர்ஸாக நீங்கள் ஒரு சமூக ஊடகத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் அறிஞ்சதுக்கு பிறகு தான் அதை பற்றி கதைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு முதலே ஒரு விடயம் வந்துட்டு சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்குன்றதுக்காக அதை பகிர்ந்து விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சமூகத்தில் உத்தமர் கிடையாது. உங்களை யாருமே மாலை போட்டு கொண்டாட போகிறது கிடையாது. அந்த பகிர்ந்து கொள்றவருக்கு சொல்கிறேன். ஏன்னா அவ்வளவு கோபம் வருது. சில பொய்யான விடயங்கள்லாம் கண்ட பாட்டுக்கு சமூகத்தில் ஒரு கேவலமான நிலைமையில காட்டணுமென்று நினைச்சா இன்றைக்கு இருக்கிற சமூக ஊடகங்களால் ஒரு செகண்டுக்குள்ளே முடியுது. ஈஸியாக ஒருத்தன் படத்தை போட்டு அவனை பற்றின ஒரு பந்தியாக ஒரு வசனத்தை எழுதி விட்டால் எல்லாருமே நம்புகிறார்கள். பெரும்பாலானவர்கள் சமூக ஊடகத்தில் என்ன நடக்குதுன்றதை தெரியாமல் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே நீங்கள் நம்புறீங்க. அதை முதல்ல தவிர்த்து கொள்ளுங்கள். யாரையும் எப்படியும் இந்த சமூக ஊடகம் காட்டலாம். நல்லவனை கெட்டவனாகவும் காட்டலாம், கெட்டவனை நல்லவனாகவும் காட்டலாம். அதுக்கு தான் சொல்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றதை முதல்ல உண்மை நிலையை கண்டறிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் பகிருங்க, தவறில்லை. அது உண்மையாக பொய்யான்றதை தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு பகிர்றது தான் சரியான ஒரு விடயமாக இருக்கும். அதை தாண்டி ஒரு விடயம் வந்துட்டேன்றதுக்காக பகிர்ந்து விட்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் நான் சொன்ன மாதிரி ஒரு குற்றவாளி தான். இந்த மாணவிக்கு அந்த கதையை கட்டிவிட்ட ஆசிரியர்கள் எப்படி ஒரு கொடூரமானவர்களோ அதே மாதிரியான நபர்களாக தான் பகிரக்கூடிய நபர்களும் இருப்பார்கள். தயவுசெய்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடாதீங்க. இந்த ஒரு சம்பவத்தை முன்னிலையாக வச்சுக்கொண்டு தயவுசெய்து இந்த மாதிரியான போலியான விடயங்களை பகிர்றதை தயவுசெய்து தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த இடத்துல அதில் சமூக ஊடகங்களில் போலியாக ஒரு செய்தி பகிரப்பட்டு ஒரு பெண் கேவலப்படுத்தப்படுறாருன்னு சொன்னால் அவள் நாளைக்கு ஒரு தவறான முடிவெடுத்தால் அதுக்கும் நீங்கள் எத்தனை பேர் பகிர்ந்தீங்களோ அத்தனை பேருமே காரணமாக தான் இருப்பீங்க. நீங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து உங்களால் மீள முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு செயலாக இருக்கும். ஸோ தயவு செய்து விளங்கி கொள்ளுங்கள். அப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் மட்டும் இந்த விடயத்தை விளங்கி கொண்டு நீங்கள் பகிர்றதா இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த மாணவியினுடைய பெற்றோர்கள் இவர்கள் இப்போ தான் இந்த மாணவியினுடைய இப்படி நடந்த ஒரு சம்பவத்தை தெளிவாக ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக முன் வந்திருக்கிறார்கள். அதுக்கு முதல் அந்த குறிப்பிட்ட 6 மாத காலம் உண்மையிலேயே அந்த பெற்றோர் அந்த மாணவியை சரியான முறையில் அவதானிச்சிருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர்கள் மேலேயும் தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்படியான ஒரு சம்பவம் நடந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி அந்த
பிள்ளையினுடைய அம்மா ஒரு என்னுடைய மகள் அப்பா கிட்ட வந்தால் கூட கூச்சப்படுறாள் என்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மகளுக்கு ஒரு ஆசிரியரால் இப்படி ஒரு விடயம் நடந்திருக்குன்னு சொன்னால் சரியான முறையில் அவளை ஒரு உள ரீதியாக தைரியப்படுத்தி இருந்தால் ஒருவேளை இன்றைக்கு அந்த மாணவனுடைய உயிர் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த அப்பா அம்மாவுக்கும் அது தெரியாது. ஏன்னா இது இது வந்து ஒரு புதுசாக நடந்த ஒரு விஷயம், எங்களோட சமூகத்துக்கு ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி ஒரு தற்கொலை, இந்த பாலியல் ரீதியான சேட்டைகள்ன்றது நடந்து கொண்டே தான் இருக்குது. அதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். எங்களோட பாடசாலைகளினுடைய கல்வியினுடைய பலவீனத்தை வச்சுக்கொண்டு தனியார் கல்வி நிலைய மாஃபியாக்கள் உருவாகி இந்த மாதிரியான சமூகத்தை அளிக்கக்கூடிய செயற்பாடுகளில் இப்போ ஈடுபட ஆரம்பிச்சிருக்கார்கள். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் கேச்சிருக்கிறேன். இந்த தனியார் கல்வி நிலையங்களுடைய செயற்பாடுகள் இளைஞனுடைய கல்வி நிலையை மாற்றக்கூடிய அளவுக்கான செயற்பாடுகளாக உருவாகி கொண்டு வருது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்ன்ற ரீதியில் தனியார் பாடசாலைகள் இளைஞர்களை உருவானாலும் நாங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த பாடசாலை கல்வியினுடைய பலவீனம் காரணமாக அவர்கள் முழுவதுமாக அந்த கல்வி நிலைகளை மேன்மைப்படுத்தி கொண்டே வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்க ஆரம்பித்து இன்னும் கொஞ்ச நாளில் தனியார் பாடசாலைகள்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய அனுமதியோடையே உருவாக்கப்பட்டாலும் நாங்கள் வியந்து பார்க்குறதுக்கு வந்து அங்கே எதுவுமே இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய பாடசாலையில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவிகள், நீங்கள் பாடசாலை மாணவர்களோ இல்லாட்டி பல்கலைக்கழக மாணவர்களாக நீங்கள் யாராக இருந்தீங்கன்னு சொன்னாலும், நீங்கள் மாணவர்களாக இல்லாமல் யாராக ஒரு பொது சமூக கட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது தவறான ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் தயவு செய்து அப்பா அம்மாட்ட அதை தெரியப்படுத்துங்க. நீங்கள் அப்பா அம்மாட்டையோ இல்லாட்டி உங்களோட நம்பிக்கைக்குரியவர்கள்ட்டையோ நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்களை அப்படி தான் மிரட்டுவார்கள். நீங்கள் தனியார் கல்வி நிலையத்துக்கு போவேக்க உங்களுக்கு யாராவது ஆசிரியர் பாலியல் ரீதியாக உங்களை துன்புறுத்துறான்னு சொன்னால் நீ படிக்க முடியாது, நீ எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அப்படி தான் மிரட்டுவார்கள். ஆனால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னாடா கல்வி கற்க போகிறது நீங்கள் கற்க போகிற கல்வி அவன்கிட்ட மட்டும் தான் படித்து தான் நீங்கள் முன்னால் வர முடியுமென்ற அவசியம் இல்லை. ஏன்னாடா இங்கே எத்தனையோ மிகச்சிறந்த தலை சிறந்த ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் என்ற நிலையில் நாங்கள் வச்சு போற்றி பார்க்கக்கூடிய எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்கள்ட்ட நீங்கள் போய் கல்வி கற்க முடியும். அவனை நீங்கள் காட்டி கொடுக்குறதன் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு நடந்த ஒரு செயல்பாடு நாளைக்கு இன்னொரு மாணவிக்கு நடக்காமல் உங்களால் தடுக்க முடியும். இன்றைக்கு இந்த மாணவி உயிரிழந்தும் எத்தனையோ மாணவிகளை காப்பாற்றியிருக்கிறார். அவருடைய உயிரிழப்பில் அவர் எழுதி வைத்த ஒரு கடிதத்தில் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. தற்கொலை எதுக்குமே தீர்வாகாது, அதையும் விளங்கிக் கொள்ளணும். ஆனால் இந்த மாணவியினுடைய மரணத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம்னு சொன்னால் அந்த மாணவியினுடைய கடிதம் மூலமாக ஏனைய மாணவிகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படுத்தும் போது தான் நீங்கள் சிறிய ஒரு சாதாரணமாக முதல் தடவை நடக்கும்போதே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் முளையிலேயே கிளியிடலாம், ஆரம்பத்திலேயே அதை அழிச்சிடலாம். அப்படி இல்லாது நல்லா போக விட்டு அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது தான் நீங்கள் அதை வெளிப்படுத்துறீங்கன்னு சொன்னால் அதுக்கான தீர்வை கூட பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் உருவாகிடும். இந்த ஒரு சம்பவம் இனிமேல் எந்த ஒரு மாணவிகளுக்கும் நடக்காமல் யாராச்சும் மாணவிகள் மேலே கை வைக்கிறதுக்கு ஒவ்வொரு அந்த தவறான எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் பயப்படுவார்கள்ன்றதை மட்டும் நாங்கள் இந்த விஷயத்தில் வந்து உறுதியாக பார்த்துக்கொள்ள முடியும். தயவு செய்து நான் திரும்பவும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த பெண் மாணவிகள் அவதானமாக இருங்க. இப்படியான ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும்போது நீங்கள் வெளிப்படையாக தயவு செய்து அப்பா அம்மாட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. யாரோ ஒரு நம்பிக்கை உரியவர்கள் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கட்டாயமாக இருப்பினும் அவர்கள்ட்ட தயவு செய்து அந்த விடயத்தை தெரியப்படுத்தி அப்பா அம்மா முதல் அடுத்த கட்ட பெரிய பிரச்சனை வந்து அப்பா அம்மா நீங்கள் பயப்படாதீங்க. ஏனெண்டா இது வந்து நீங்கள் உங்களோட தனிப்பட்ட கௌரவம் போயிடும்னு சொல்லி நினச்சி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களினுடைய பிள்ளை மாதிரி இன்னும் எத்தனையோ பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை தான் அவன் அழிக்க போகிறான். அதனால் நீங்கள் ரகசியமான முறையிலேயாவது, மனித உரிமைகள் ஆணைக்குழு இருக்குது, சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கான அமைப்புகள் இருக்குது, அந்த அமைப்புகளுக்கு தெரியப்படுத்தியாவது உங்களினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் அவர்கள் மூலமாக இதுக்கான தயவு செய்து சரியான நடவடிக்கையை முதலாவது எடுங்க, பயப்படாமல் எடுங்க. அப்போ தான் இன்னொரு மாணவிக்கு நடக்கிறத தடுத்து நிறுத்த முடியும். இதுக்கு மேலே நான் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறேன். இதுவே எங்களோட சமூகத்தில் நடந்திருக்கக்கூடிய கடைசி ஒரு மோசமான ஒரு சம்பவமாக இருக்கட்டும். கட்டாயமாக அந்த மாணவிக்கான மிக விரைவான நீதி பெற்றுக் கொடுக்கணும். அந்த மாணவியினுடைய மரணத்துக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்படணும். அந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த ஆசிரியர், அதே மாதிரி இந்த தவறான கதைகளை உருவாக்கி விட்டவர்கள், இதுக்கு தூண்டுதல் அமைந்த ஆசிரியர்களுக்கும் மிகச்சரியான தண்டனை கட்டாயமாக வழங்கப்படணும். அந்த ஆசிரியருக்கு சட்டத்தின் மூலமாக தண்டனை கொடுக்கப்படும். அந்த கதையை உருவாக்கின ஆசிரியர்களுக்கு, அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு மிக கடுமையாக என்னைய பாதித்த விஷயமாக தான். ஒரு மாணவியை பற்றி இன்னொரு ஆசிரியர் ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக தவறான முறையில் கதையை உருவாக்கி விட்றான்னு சொன்னால்
எனக்கு ஒரு பெரிய நான் ஊடகம் படித்த ஒரு ஊடகவியலாளர், ஒரு பெரிய மூத்த ஊடகவியலாளர் எனக்கு சொல்லித் தந்த ஒரு விஷயமா தான் கர்மான்றது. இந்த இயற்கை நாங்கள் எதை கொடுக்குறோமோ அதை கட்டாயமாக எங்களுக்கு திருப்பி கொடுக்கும். நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க. அந்த தவறான எண்ணங்களை, அந்த கதையை உருவாக்கி விட்ட அத்தனை ஆசிரியர்களும் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய மிக மோசமான விளைவை சந்திப்பீங்க. அதை மட்டும்தான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.